தாண்டி பல பேர் நீங்கள் டிஎம்கே பார்த்துருப்பீங்க, ஏடிஎம்கே பார்த்துருப்பீங்க. இத்தனை வருடங்களை தாண்டி இப்போ என்ன நடந்துருக்கு? இப்போ அடுத்து விஜய் தான் 2026 முதல்வர். நீங்கள் எம்ஜிஆர் காலத்தை பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இவர் தான். இவர் தானே? கன்ஃபார்மாக இவர் தான். சரிங்க. உங்கள் கணிப்பு சரியாக இருக்குமா? மக்கள் கணிப்பு மாதிரி உங்கள் கணிப்பு கரெக்டாக இருக்கும்? எதிர்பார்த்த அளவுக்கு நான் சுற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். என் டீ கடை வச்சுருக்கேன், டீ கடையில் வந்து பேசுகிற ஆளுக்கு பூராமே அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க. விஜய் தான். அதாவது இது எதுக்காக? விஜய்க்காகவா இல்லை புது கட்சி அப்படிங்கிறக்காண்டி? ரசிகர்கள் எல்லாமே நிறையா புது கட்சிகள் இல்லை விஜய்க்காக தான். ஓகேங்க, நன்றி நன்றி. ஆகஸ்ட் 21 வந்து மதுரை மாநாடு பயங்கரமாக நடக்க காத்துக்கிருக்கு. அதுக்கான எல்லா விதமான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. விக்கிரவாண்டியில் சில நிறைய குறைகள் இருந்தாலும் மதுரையில் வந்து எதுவுமே நடக்காத அளவுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அண்டு ஏற்கனவே ஒரே இதில் வந்து ஒரே 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. விக்கிரவாண்டியில் வர்றப்போ சில பேரோட எழுச்சி, சில பேரோட அந்த வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு நிறையா நடந்தாலும் இப்போ ஸ்ட்ராங்கான கட்சியாக அவர் ஆரம்பிச்சதுலேருந்தே ஸ்ட்ராங்கான கட்சி தான். இப்போ இன்னும் வலுப்பெற்று வெற்றி பாதையை நோக்கி நம்ம தமிழக வெற்றி கழகமும் மக்களின் முதல்வர் வேட்பாளராக நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்களும் சிறப்பான பணியில் சிறப்பான தொண்டர்களை வச்சு எல்லார் வீட்லேயும் தமிழக வெற்றி கொடி பறக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சியோ அதெல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. தளபதி இங்கே தான் பேச போகிறாரு. அடுத்து தளபதி தான் முதல்வர் அப்படின்னு மக்கள் கருத்து இருக்குது. பாப்போம். மதுரை மக்களுக்கு நம்ம தளபதி சொல்ல வர்றது என்னன்னா, பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகணும். அதுதான் நம்ம தளபதி கேட்குறது. 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே. வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் தளபதி வழியில். விஜய் ஆணையூர் வரீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன் மாநாடு பார்க்குறது. சைட்டுக்கு பார்க்க வரீங்க. அப்புறம் வந்து பிரமிப்பாக இருக்குது இல்லையா? ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கா பார்த்தோன்னே? நல்லா இருக்கு. ஓகே. தளபதியை பார்க்கணுன்னா எத்தனை மணிக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதி நாளைக்கு முன்னாடி வரணும். ப்ரீவியஸே வந்து நீங்கள் ஸ்பாட் ப்ராப்ளி காலில் வந்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே வந்துடலாம். மத்தியானத்துக்கு மேலே வந்தால் வரது கஷ்டம் இல்லை. தளபதியோட ஸ்பீச் ஏதாவது டயலாக் ஏதாவது இல்லை அரசியல் சம்மந்தமாக ஏதாவது அவர் என்ன சொல்ல வருவார்னு நினைக்கிறீங்க? ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கா அந்த மாநாட்டில் வந்து? ஏதோ போன மாநாடு பார்த்து இந்த மாநாட்டில் ஏதாவது சொல்ல வருவாங்க? இல்லை போன மாநாட்டில் உள்ள எதிர்ப்பை விட இந்த மாநாட்டில் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கா? தெரியலையா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாநாடு பார்க்கலாம். நான் அருப்புக்கோட்டை நகரத்துலேருந்து வரேன். நீங்கள் வந்து டிவிகேல இருக்கீங்க? நான் டிவிகேல நகர நிர்வாகியாக தான் இருக்கேன். ஓகே. இந்த சைட்டுக்கு வந்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை, நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். மாநில பொதுச் செயலாளர் அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க பார்க்கறதுக்காகவும் இந்த மாநாட்டு திடல் பார்க்கறதுக்காகவும் நாங்கள் எத்தனை நாள் முன்னாடி வந்தீங்க? போன வாரம். லாஸ்ட் வீக்குக்கு இப்போ எப்படி இருக்கு? லாஸ்ட் வீக் வந்தப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெருசா ரொம்ப பிரம்மாண்டமா வேக்கன்ட் லேண்டா இருந்திருக்கும் இல்லையா? வேக்கன்ட் லேண்ட் இல்லை, கொஞ்சம் இருந்தது. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமா நான் எதிர்பார்க்கல. இப்போ வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்னு நம்புறேன். இப்போ நீங்கள் மாநாடு சுற்றி நடந்து பார்த்துருப்பீங்க. எல்லா வசதிகளும் இருக்கா? எல்லா வசதிகளும் இருக்கு. தண்ணி வசதி, லைட்டு போட்டிருப்பாங்க. நான் நைட்டு வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. திரும்ப இந்த 4 நாளைக்குள்ள மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் வந்து பார்க்கணுன்னு ஆசை இருக்கு. விக்கிரவாண்டிக்கு போயிருந்தீங்களா? விக்கிரவாண்டி மாநாடு இல்லை, விக்கிரவாண்டிக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நான் மிஸ் பண்ணதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நீங்கள் வந்து கட்சியில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு இந்த 2வது மாநாடு நடக்குது. அடுத்த எலெக்ஷன் முன்னாடி இன்னொரு மாநாடு நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். எந்த இடம்னு எனக்கு தெரியல. அது தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. கண்டிப்பாக நடக்கும்னு நம்புறேன். பிகாஸ் மக்களுடைய விருப்பங்களும் இப்போ இருக்கிற ஆட்சியோட நிலைமையும் பார்த்தா தவிகா, அதாவது நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. மக்களுமே நாங்கள் களப்பணி சென்றிருக்கும் போது மாநாட்டுக்கு வரதா எங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கூட்டம் வரும்னு நம்புறேன். எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா. தளபதியோட அந்த ஸ்பீச் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா போன வாட்டி உள்ள எதிர்ப்புகளை விட இந்த வாட்டிக்கு இன்னும் மிகப்பெரிய கட்சிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இந்த முறை எப்படி? இந்த முறை மிக அதிகமான, அதாவது கர்ஜனையா இருக்குன்னு தான் நம்புறோம். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை தலைவர் கொடுப்பாரு அப்படின்றத நம்புறோம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. திருப்பரங்குன்றம் தொகுதி பசுமல்லேருந்து வரோம். இதை
மாநாட்டோட திடலை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம் ஆர்வமாக. நீங்கள் விஜய் ஃபேனான இல்லை டிவிக்கில் உள்ள ஒரு தொண்டரா? அண்ணனோட ஃபேனு, அடிப்படை உறுப்பினராக இருக்கேன். ஓகே, என்ரோல் பண்ணியாச்சு. சரி சரி. ஃபஸ்ட் டைம் வரீங்களா அப்படி? இதுக்கு முன்னாடி பார்க்க வந்தோம், அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லாம் போடலை. இப்போ ஸ்டேஜ் போட்டோன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு 10 நாள் முன்னாடி வந்திருப்பீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தோம் நாங்கள். விக்கிரவாண்டி போயிருந்தீங்களா? போ வாய்ப்பு கிடைக்கல, அதனால் இங்கே வருதுன்னு கண்டிப்பாக நாங்கள் இங்கே வரதுக்கு விட்டுருங்க. வேறு திமுக அதிமுக மாநாடுலாம் போயிருக்கீங்களா? போனதில்லை. கிடையாது. வரவேற்பு பார்த்துருக்கீங்களா வேறு மாநாட்டுக்கு? இல்லை, நான் பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கு பணம் செலவு பண்ணணும், மக்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த விஜய் மாநாட்டுக்கு பணம் கொடுக்காமலே மக்கள் வர்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், தெரியும். மக்கள் வந்துட்டு இருக்காங்க. வரவேற்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வரும்போதே என்ட்ரன்ஸில் தண்ணி கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி இருக்குது. தாவேகா தொண்டர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். இதே மாதிரி மக்களுக்கும் அதே மாதிரி நல்லா செய்யணும். இந்த ஒரு இதை வந்து எதோட ஒப்பிடலாம்? மதுரை அவர் வர்றதும் அழகர் வர்றதும் ஒப்பிடுறாங்க, அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். அதோட ஒப்பிடுறாங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குது இவருக்கு அண்ணனுக்கு. எப்படி தளபதி ரேம்ப் பார்க்குறப்ப கல்லாளர் பாட்டு போடுற மாதிரி இது ரெக்கமெண்ட் நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க? நான் கடவுளோட கம்பேர் பண்ண விரும்பலை. அரசியல் வந்து வேற, அவர் தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம். நல்ல ஒரு தலைவராக தான் வருவார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை விட இவருக்கு சிறந்த வரவேற்பு இருக்கும். இவரும் சிறப்பாக செயல்படுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எவ்வளோ வாய்ப்புகளை விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. எனக்கு விஜய் வந்து படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் தான் பிடிக்கும். ஆனால் அரசியல்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு அரசியல்வாதியாக நான் அவரை ஃபாலோ பண்ணுறோம். மதுரையிலேருந்து வரோம். மதுரையில் எந்த இடத்துலேருந்து வரீங்க? கூடல்நகர். இப்போ மாநாடுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா அந்த இடத்துக்கு? முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடுக்கெலாம் போனீங்களா? போகல. மாநாடு இடம் எப்படி இருக்குது? சைட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. மாநாடுக்கு வருவீங்களா? மாநாடுக்கு வருவீங்க? சரி சரி. கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு சமாளிச்சிருவீங்களா? வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 4 கிலோமீட்டர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ மேனேஜ் பண்ணி வந்துடுவீங்க. சரி சரி. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு இருக்கா? ஓட்டு இருக்கா? வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அடுத்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் போடுவீங்களா? சரி. இந்த வாட்டி தளபதி இருப்பார் நினைக்கிறீங்களா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லையா? இருக்கா?